எடை கூடும் மாயம் என்ன? ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு நாம ஒரு அற்புதமான மந்திர வித்தையை தான் செய்ய போறோம். இந்த வித்தையை உங்க நண்பர்களுக்கு செஞ்சு காட்டினா ஆச்சரியத்துல அசந்து போயிடுவாங்க. இது மந்திர வித்தை மட்டும் இல்ல, நாம எதிர்பார்க்காத ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு சூப்பரான செயல்பாடு. இந்த வித்தையின் மூலமா நாம மிதத்தல் மற்றும் மூழ்குதல் விதிமுறைகளையும் ஒரு பொருளின் மிதக்கும் தன்மையை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும். உடனே செய்யலாம்னு நீங்க சொல்றது எனக்கு கேட்குது. வாங்க செய்யலாம். இதை செய்ய நமக்கு தேவையான பொருட்கள்: மேல்தட்டு தராசு, சுருள் வில் தராசு, ஒரு தண்ணீர் நிரப்பிய பிளாஸ்டிக் குவளை, எடைக்காக ஒரு கல். முதல்ல பாதி அளவு நீர் நிரப்பப்பட்ட குவளையை எடுத்து மேல்தட்டு தராசின் தட்டின் மேல வைங்க. இப்போது அந்த தராசின் கீழே உள்ள குறிமுள்ள கவனிங்க. அது 400 கிராமில் வந்து நிற்குது. எனவே குவளையில் உள்ள நீரின் எடை 400 கிராம். இப்போ நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். இந்த தண்ணீருக்குள்ள என்னோட விரல்களை குவளையை தொடாம உள்ள நுழைச்சா என்ன ஆகும்? நீரோட எடையில ஏதாவது மாற்றம் தெரியுமா? நீரோட எடை கூடுமா குறையுமா? உங்களில் நிறைய பேர் சொன்ன பதில் என்ன தெரியுமா? நீங்கள் குவளையை தொடாமல் தானே விரல்கள் உள்ள நிற்கிறீங்க, அதனால நீரோட எடை 400 கிராமாக தான் இருக்கும், மாற்றங்கள் எதுவுமே இருக்காதுன்னு சொன்னீங்க. இங்கே தான் மந்திர வித்தை தொடங்க போகுது. இப்போ விரலை குவளைக்குள்ள விட்டு பார்ப்போமா? அட, என்ன ஆச்சரியம்! இப்போ தண்ணீரோட எடை அதிகமாகுதே. விரலை குவளையில இருந்து எடுத்த உடனே தண்ணீரோட எடை குறையுதே. இப்போ தண்ணிக்குள்ள நம்ம கை விரல்களை இப்படி மடக்கி வச்சு இந்த சோதனையை செஞ்சு பார்ப்போம். இப்படி கை விரல்களை மடக்கி வச்சு நீருக்குள்ள விடும்போது என்ன நடக்குதுன்னு பாருங்க. அட, இப்போ தண்ணீரின் எடை முன்ன விட ரொம்ப அதிகமாயிடுச்சே. அப்போ தண்ணிக்குள்ள வைக்கப்படுற பொருளோட அளவை வச்சு தான் நீரோட எடை மாறுது. அப்போ நீரோட எடைக்கும் நீரில் வைக்கப்படுற பொருளோட அளவுக்கும் தொடர்பு இருக்கு. இதை இன்னும் தெளிவா புரிஞ்சுக்க நாம ஒரு சுருள்வில் தராசை எடுத்து அதுல இப்ப பார்க்குற மாதிரி ஒரு கல்லை கட்டி தொங்க விடுங்க. சுருள்வில் தராசின் குறிமுள்ள கவனிங்க. இந்த கல்லின் எடை தோராயமா 64 கிராம். தண்ணீரின் எடை இன்னும் 400 கிராம். இப்போ தண்ணிக்குள்ள இந்த கல்லை வைப்போம். முன்னாடி செஞ்ச மாதிரி குவளையை தொடாம தண்ணிக்குள்ள கல்லை வைக்கும்போது தண்ணீரின் எடை மற்றும் கல்லின் எடை என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். நீங்க நீச்சல் குளம் கிணறுக்குள்ள நீந்தி போய் அடியில இருக்கிற எடை அதிகமான கல்லை கூட இலகுவா தூக்க முடியும்ல, அது போல இப்போ சுருள்வில் தராசுல கல்லோட எடையை பாருங்க. குறிமுள் காட்டுகிறபடி இப்போ கல்லோட எடை 38 கிராம். தண்ணீரில் கல்லோட எடை 64 கழித்தல் 38 சமம் 26. 26 கிராம் குறைஞ்சி இருக்கிறத பார்க்க முடியுது. அதே சமயம் தண்ணீரோட எடையை கவனிங்க. என்ன நடக்குது? அட, என்ன ஆச்சரியம்! தண்ணீரின் எடை அளவு இன்னும் அதிகமாகுதே. இதே சோதனையை மண்ணெண்ணெயை பயன்படுத்தி திரும்பவும் செஞ்சு பார்க்கலாம். மண்ணெண்ணெய் தண்ணீரை விட லேசான திரவம், அதாவது மண்ணெண்ணெய்க்கு அடர்த்தி கம்மி. தண்ணீரை விட மண்ணெண்ணெயில் கல்லின் எடை குறைவாக இருப்பதை நீங்க பார்க்க முடியும். ஏன்னா இந்த கல்லோட எடை எந்த அளவுக்கு குறையுதோ அது குவளையில் திரவத்தின் எடை எவ்வளவு அதிகமாகியிருக்கோ அதுக்கு சமமாயிருக்கும். மண்ணெண்ணெய் அடர்த்தி கம்மியாக இருக்கிறதுனால இடம்பெயர்ந்த அல்லது உயர்ந்த மண்ணெண்ணெயோட எடை குறைவாகத்தான் இருக்கும். இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, முன்னாடி நம்ம கையை மடக்கி தண்ணிக்குள்ள விடும்போது உயர்ந்த நீரின் எடை விரல்களை விடும்போது உயர்ந்த நீரின் எடையை விட அதிகமாக இருந்ததில்ல, அந்த மாதிரி தான். அதாவது நீரோட எடைக்கும் நீரில் வைக்கிற பொருளோட அளவுக்கும் தொடர்பு இருக்கு. இந்த சோதனை மூலமா நாம மிதத்தல் மற்றும் மூழ்குதல் விதிகளை தெரிஞ்சுக்கிட்டோம். அதோட மிதக்கும் பொருட்களின் தன்மையை பற்றியும் தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ செஞ்ச இந்த சோதனை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். குட்டீஸ், இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. பாய் குட்டீஸ். அடிப்படை தத்துவம். இது ஆர்க்கிமிடிஸின் தத்துவம் அடிப்படையில் செயல்படுகிறது. ஆர்க்கிமிடிஸின் தத்துவம்: ஒரு பொருள் முழுமையாகவோ பகுதியாகவோ ஓய்வு நிலையில் உள்ள
பாய்மத்தில் மூழ்கும்போது அப்பொருள் இடப்பெயர்ச்சி செய்த பாய்மத்தின் எடைக்கு சமமான மேல்நோக்கு விசையை உணரும். இந்த மேல்நோக்கு விசையினால் பொருள் தன் எடையின் ஒரு பகுதியை இழக்கிறது. எடையில் ஏற்பட்ட இந்த இழப்பு மேல்நோக்கு விசைக்கு சமமாக உள்ளது. இங்கு தண்ணீரில் கல் இழந்த எடைதான் கூடுதல் எடையாக காட்டப்படுகிறது.